ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி ஹோட்டல்லாம் கிடைக்கிற மாதிரி சூப்பரான சிக்கன் சுக்கா எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஹோட்டலில் வாங்கும் பொழுது குவான்டிட்டியும் கம்மியாக இருக்கும், ப்ரைஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நம்ம வீட்டில் செய்யும் பொழுது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வர்றதில்ல. அதுக்கு என்ன ரீசன், எப்படி சிக்கனை இவ்வளோ சாஃப்டாக வேக வச்சு ஹோட்டல் டேஸ்ட்டுக்கு கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டன் பார்த்துடலாம். முதல்ல மசாலா ப்ரிப்பேர் பண்ணணுங்க. இந்த மசாலா தான் பேஸே. அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. மல்லி இருக்கு இல்லையா, அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ சிக்கனுக்கு சரியாக இருக்குங்க. இப்போது மல்லி சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் சோம்பு இருக்கு இல்லையா, அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதே அளவுகளில் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 3 டேபிள் ஸ்பூன் மல்லி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் சீரகம் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல், கொஞ்சம் நீங்கள் கூடுதலாக சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இந்த காரமே பெர்ஃபெக்டாக இருந்தது. நீங்கள் ரொம்ப அதிகம் காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் கூடுதலாக கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை இருக்கு இல்லையா, அந்த பட்டை ஒரு 2 இன்ச் அளவு இருக்குல்ல, அந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். அதை கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வறுத்து விடணும். அதனோட வாசனை அப்படியே லைட்டாக தான் வரணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு சைடு கருக்கலாம், ஒரு சைடு இது இல்லாமல் அப்படி எடுக்கக்கூடாது. ஈவனாக இருக்கணும் எல்லாமே. லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் கலருக்காக. நான் ஒரு 5 வத்தல் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு இப்போ தெரில அப்படின்னா பின்னாடி மிளகாய்த்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணாமல் இதில் இருக்கிறதே போதுமான அளவு நான் எடுத்துக்கிற போகிறேன். அதுக்காக 5 இது சேர்த்தாச்சு. இப்போ வதக்கினதை அப்படியே ஆற விட்டுறலாம். அதை பவுடர் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யோடு சேர்த்து செய்யும் பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும், அதனால் சேர்த்துக்கோங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே பச்சை வாசனை போகணும். நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயத்தில் செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயத்தில் தான் செய்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனேவே வெங்காயத்தை சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஃபுல்லாக இஞ்சி பூண்டு ஃப்ளேவராகவே இருக்கும், பச்சை வாசனையாகவே. அதனால் கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வெங்காயத்தை அதுக்கப்புறம் சேருங்க. பாருங்களேன், கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி கலர் மாறணும். நல்லா வதக்கிடுங்க. இப்போது ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, தக்காளி இருக்கு இல்லையா, அது சேர்க்க போகிறோம். நான் ஒரே ஒரு வெங்காயம் தானே சேர்த்துருந்தேன். தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். ரொம்ப சேர்த்துட்டோன்னா ஒரு புளிப்பு சுவை வந்துடும். அதனால் ஒரே ஒரு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருக்கோம். உப்பு சொல்ல மறந்துட்டேங்க. வெங்காயம் சேர்த்த உடனே உப்பு கொஞ்சோண்டு சேர்த்தோம். எதுக்காகனா வெங்காயம் வதங்குறதுக்காக. அதனால் இப்போ நம்ம போட்ட உப்பையும் நம்ம கால்குலேட் பண்ணிகிட்டே வரணும். ஏன்னா நம்ம பின்னாடி உப்பு அதிகமாக சேர்த்துடக்கூடாது, அதுக்காக தான். இப்போது தக்காளியையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. என்னடா இவ்வளோ பவுடர் இருக்கே, இதில் 2 டீஸ்பூன் மட்டும் போதுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துருங்க, சூப்பராக இருக்கும். சேர்த்தாச்சு. அதையும் வதக்கிடணும். நம்ம பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டு கிண்டணுன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு மெதுவாக கிண்டி விடுங்க. அப்படியே அதனோட ஸ்மெல்லே பயங்கரமாக இருக்குங்க. அப்படியே மசாலாவோட ஸ்மெல் வீட்டே தூக்கும். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக வதக்குனதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை இது பண்ணி விட்ருங்க. ரொம்ப நேரம் வெறும் பேன்லேயே இருந்துச்சுன்னா ஒரு கருகுன ஸ்மெல் வந்துடும். அதுக்காக லைட்டாக ஃப்ளேவர் வந்த உடனேவே நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் பவுடராக வராது, தண்ணி கொஞ்சம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைக்கணுன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் இந்த ரெசிபி சொதப்பும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹோட்டலில் கிடைக்கிற அந்த டேஸ்ட் வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எக்ஸாக்டாக ஹோட்டல் டேஸ்ட்டு உங்கள் வீட்லேயும் கிடைக்கும். அதனால தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போது ஓரளவுக்கு பேஸ்ட் ஆகிடுச்சு, ஸ்மெல் எல்லாம் வந்தாச்சு. இந்த நேரத்தில் நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். போன்லெஸ் உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி போன்லாம் இல்லாமல் குட்டி குட்டியாக ஒரே சைஸில் கட் பண்ணிவிட்டு அதை நான் சேர்த்துருக்கிறேன். லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போதைக்கு. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். ஏற்கனவே சிக்கனை மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கழுவியாச்சு. இப்போ நான் என்ன சேர்த்தேன்னா உப்பு சேர்த்தேன். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இப்போ மசாலா எல்லாம் அப்படியே சிக்கனில் கூட்டாகிற மாதிரி அப்படியே கீழே இருந்து மேலே பரட்டி விடுங்க. மசாலாலாம் கீழே தங்கிடும். ஏன்னா சிக்கன் வெயிட்டாக இருக்கணும். நல்லா அதை பரட்டி விடுங்க. அப்படியே எல்லா இதுலையும் அப்படியே ஒட்டியிருக்கணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளே சிக்கனுக்குள்ளே எல்லாமே ஒவ்வொரு பீஸ்க்குள்ளேயும் அந்த இது இறங்கும். அதுக்காக தான். இப்போது இந்த இதுலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேக வைக்க போகிறோம். இந்த மசாலாவோடையே
வேக வைக்க போகிறோம். பச்சை வாசனை இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு இது எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்துக்கோங்க, எல்லா இதுலேயுமே கொட்டாயிருக்கு பார்த்தீங்களா நம்ம சேர்த்தது. தண்ணி எதுவுமே தேவையில்லைங்க. அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. நான் நான்ஸ்டிக்கில் வச்சுருக்கேன். நீங்கள் அடி கனமாக இருக்கிற பாத்திரத்தில் வைக்கிறதுனாலும் வைக்கலாம். தண்ணி விட்டுருக்கு பாருங்களேன். நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. அந்த சிக்கனில் இருந்த தண்ணியே தான். அப்படியே அது வேக வைக்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விடும். அந்த தண்ணியே போதுமானதுங்க. பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்ததுக்கு வந்து பாருங்களேன், கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு. லைட்டாக அதை பரட்டி விட்டுக்கலாம். எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நீங்கள் நான்ஸ்டிக் அப்படின்னா ஒரு மூடி போட்டு மூடிட்டாலே போதும். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஈய பாத்திரம் அந்த மாதிரி இதில் வைக்காதீங்க. நல்லா அடி கொஞ்சம் கனமாக இருக்கிற பாத்திரத்தில் வைங்க. இல்லை என்கிட்ட இல்லை அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. குக்கர் இருக்கு இல்லையா, குக்கரை மூடி போடாமல் நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம். மூடி போடாமல் அப்படியே மூடியை திருப்பி வச்சுக்கோங்க. அப்படி கூட இதை செய்யலாம். நம்ம விசில் எல்லாம் வைக்காமல் இதில் செய்ய போகிறோம். அப்போ வந்து டேஸ்ட்டு கூடுதலாக கிடைக்கும். அதுக்காக தான் நீங்கள் வந்து மண் பாத்திரத்துலையோ இல்லை வந்து கடாயில், இரும்பு கடாயிலையோ செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் கூடுதலாக இருக்கும். இப்போது லைட்டாக பரட்டி விட்டாச்சு. உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. குறைவாக இருந்தது அப்படின்னா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகுத்தூள் கூட இந்த இடத்துல நான் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே மிளகும் சேர்த்துருக்குறோம், மிளகாயும் சேர்த்துருக்கோம். நல்லா ஸ்பைஸியாக தான் சாப்பிட போகிறோம் இன்றைக்கி. உங்களுக்கு தேவைப்பட கூடுதலாக சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை எடுத்துருக்கிறேன். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இது வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நான் கரெக்டாக சொல்லிடுறேன். மேலே மட்டும் பாருங்களேன், எண்ணெய் எல்லாமே அப்படி மிதக்குது பாருங்கள். லைட்டாக வந்து அங்கங்கே தெரியுது பார்த்தீங்களா. இதுதான் பக்குவம். மறுபடியும் இதை பரட்டி விட்டலாம். பார்க்கும்பொழுது அப்படியே சூப்பராக இருக்குது. ஒரு தொக்கு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இது வேகிறதுக்கு வந்து 23 நிமிஷம் ஆச்சுங்க. ஓரளவு வதக்கிட்டு வேகிறதுக்கு பார்த்தோன்னா. நீங்கள் வந்து ஒவ்வொரு இதை பொறுத்து தான், ஒவ்வொரு சிக்கன் வேகிறத பொறுத்து தான். கையில் எடுத்து நீங்கள் அமிழ்த்தி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பூ போல் சாஃப்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு தேவைப்பட்ட லெமன் இருக்கு இல்லையா, லெமனை கூட லைட்டாக நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம். எனக்கு இந்த புளிப்பு போதும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் லெமன் எதுவுமே சேர்க்கலை. பாருங்களேன், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. கையில் எல்லாமே வந்து கையில் அமிழ்த்தி விட்டாலே அவ்வளோ ஒரு சூப்பராக இதாகுது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். ஒரு சிக்கன் குழம்பு வச்சு இதை சாப்பிட்டாலோ இல்லை வெறுமன ரசம் சாதம் வச்சு இதை சாப்பிடலாம். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்திக்கும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரெசிபீஸ் வந்து சிக்கன்லேயும் சரி எல்லாத்தையுமே நம்ம போட்டிருக்கோம். இப்போது ஒரு ஹைலைட்டான பாயிண்ட் ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க. என்னென்னா, இப்போ நம்ம இறக்குனதுக்கப்புறம், இப்போ நான் இறக்கி வச்சிட்டேன் பார்த்திங்கன்னா, இறக்குனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கருவேப்பிலை இருக்கு இல்லையா, நிறைய ஒரு 4-5 கொத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை தாளித்து மேலாப்பில் சேர்க்கணுங்க. அந்த சிக்கனோட கருவேப்பிலை அப்படியே கிறிஸ்பியாக சாப்பிடும்பொழுது ஐயோ செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அங்கே போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோட்டல் ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.